Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற சாக்லேட் pancake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் எக் இல்லாம எப்படி ஈஸியா ஃப்ளஃபியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் press பண்ணிடுங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ 1 கப் பால் எடுத்துர்க்கேங்க. அதுல ஒரு ஸ்பூன் போல வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிரலாம் அப்படியே. இப்போ 1 கப் மைதா எடுத்துக்கலாம். அத நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல. நம்ம வந்து எவ்வளவு மைதா எடுக்கறோமோ அந்த அளவுக்கு பால் சேர்க்கணும். அத நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே பேக்கிங் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடயே இப்போ ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைய சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே இப்போ கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம பால் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பால் வினிகர் அந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணணும். வினிகர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு பதிலா நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பால் நமக்கு பத்தல, அதாவது ரொம்ப கெட்டி ஆயிருச்சு அப்படினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகாம பாத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க பட்டர் சேர்க்கணும் அப்படினா சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் salt சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ pancake mix ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ pancake சுடலாம். இப்போ அதுக்கு ஒரு panல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். அதில பாருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் உங்களுக்கு. அதில ஒரு கரண்டி மாவு ஊத்திட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிரலாம். அது தோசை இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம இழுக்க கூடாது. அப்படியே விட்டீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியா உங்களுக்கு வரும். இப்போ இதுல சைடுல எல்லாம் நல்லா உங்களுக்கு பிரவுனா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு அதை கொஞ்ச நேரம் சிம்ல வச்சிருங்க. நல்லா உங்களுக்கு சூப்பரா pancake ரெடி ஆயிரும். இந்த பட்டருக்கு பதிலா நீங்க ஆயில் ஆட் பண்ணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இழுக்காம அப்படியே நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான ஃப்ளஃபியா உங்களுக்கு pancake கிடைக்கும். நம்மளோட சேனல்லே நார்மல் pancake எப்படி செய்யறதுன்னு இருக்கு. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அத வச்சு நம்ம ஒரு pancake ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைத்துல கூட நீங்க இத செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க நம்மளோட pancake எப்படி சூப்பரா இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா pancake-ம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே டாப்பிங்க்கு சாக்லேட் நல்லா நான் சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டா தண்ணி விட்டு நல்லா மெல்ட் பண்ணியிருக்கேன். மெல்ட் பண்ணி அதை நம்ம pancake மேலே நல்லா அந்த மாதிரி டாப்பிங் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கே அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. Thank you for watching.